ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹாபீஸ் ஃபார்ம். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்முக்கு வந்திருக்கோங்க. இங்கே பாருங்க, சுண்டக்காய் செடி பூ எடுத்து சூப்பராக வந்து பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் சுண்டக்காய் செடி வச்சுருக்கீங்க, இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா கீழே படர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கீழே படர்ந்து வந்தால் என்னென்னலாம் நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சுண்டக்காய் செடி வீட்டில் வச்சிருக்கேன். அது எப்படியெல்லாம் நம்மளை வந்து பாடுபடுத்துச்சு அப்படின்றதையும் நான் வந்து சொல்றேன். அதுக்காக தான். சரிங்க, பாருங்க, சங்குப்பூலாம் வந்து சூப்பராக வருது. இங்கே இந்த பில்லெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இந்த செடியை மட்டும் விட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம இதுக்கு எதாவது சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு செடி 4 துண்டு வந்து நட்டு வச்சிருந்தோம், போன பொங்கலுக்கு எடுத்துகிட்டு வந்தது. அது இவ்வளோ நாளாக வருது இப்போதான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. ஏன் அப்படின்னா வந்தது நல்லா தான், ஒரு 3 செடி வந்துச்சு, ஒன்று தான் வராமல் இருந்தது. அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாடெல்லாம் மேய்ஞ்சி எல்லாமே போயிடுச்சு. இது ஒன்று மட்டும் தப்பிச்சு வருது. ஸோ நல்லாவே வருது. இது வந்து முல்லாம்பழம் செடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மெல்லாம்பழம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். கீழே வந்து இங்கே தான் இருக்குது அந்த உடவே இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கீழே வந்து பில்லில் அப்படியே மூடிக்கிட்டு வந்திருந்தது, என்ன காயின்னு தெரியல அப்படின்ட்டு. வெள்ளரிக்காய் செடி அப்படின்னு நினச்சேன், ஆனால் வெள்ளரிக்காய் கிடையாது. இது வந்து முல்லாம்பழம் செடி. ஒரு பழம் வந்தது, அது வந்து பறித்தோம். ஸோ அது எங்களுக்கு வந்து சாப்பிட முடியாத மாதிரி போயிடுச்சு. இப்போ வந்து பூக்கள் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் எவ்வளோ வந்து நமக்கு ஈல்டு கிடைக்குதுன்னு. ஒரே செடி தான் அழகாக, அதை வந்து இந்த மாதிரி பிளைவுட்டில் வந்து ஏற்றி விட்டுட்டேன். இங்கே பாருங்களேன், நம்ம வந்து பீர்க்கங்காய் செடி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து பிடுங்கிட்டோம். அது வந்து ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. அந்த பீர்க்கங்காய் செடி வந்து வேஸ்ட் அப்படின்னு பிடுங்கி போட்டாச்சு. அதில் வந்து அந்த விதைங்க இது பார்த்தீங்களா, அப்படியே போட்டுட்டோம். அதில் இருந்து துளுத்து எப்படி வருது பாருங்களேன். ஸோ நம்ம போடாமையே வந்து அதுக்குள்ளே இருந்தே முளைஞ்சு வந்திருக்கு. மழைலாம் வந்து வரப்போ அந்த ஊறி இருக்கும் போல் அந்த விதை சூப்பராக தொழுத்து வருது பாருங்க. கசப்பு இல்லாமல் இருந்தால் நம்ம அழகாக வந்து கொடி ஏற்றி விட்டு பந்தல் போட்டு சூப்பராக வந்து நம்ம ஈல்டு எடுக்கலாம். என்ன பண்ணுறது, கசப்பாக இருக்குது, அது ஏன்னு தெரியல ரீசன். முருங்கைக்கலையுமே ஓகே, ஓரளவுக்கு நல்லா வருது. பழுத்து கொட்டிக்கிட்டு இருந்தது, இப்போ தான் வந்து திரும்ப மறுபடியும் ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. கற்பூரவள்ளி சளிக்கெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த செடி ரொம்ப அழகாக இருக்குது. எனக்குமே ஒரு 1 வீக்காக வந்து கோல்டு. ஸோ நம்ம வந்து கற்பூரவள்ளி, அப்புறம் வந்து மிளகு, வெத்திலை, துளசி, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பலன் கொடுக்கும் சளி இரும்பெல்லாம் இருந்ததுன்னா. இது வந்து நெல்லி மரங்க, என்னன்னு தெரியல, நெல்லி மரம் வந்து சாஞ்சு போகுது, மண்ணு கட்டி விடணும் போல. பாருங்க எவ்வளோ பெருசு வருது. ஆனால் ஏன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்குதுன்னு தான் தெரியல. மண்ணி பொதன்னு இறங்குதா என்னன்னு தெரியல மண்ணெல்லாம். இங்கே இது வந்து நான் வந்து நல்லா இப்படி அழுத்தி விடுறேன், இருந்தாலுமே அப்படிதான் இருக்கு. இப்போதைக்கு சேஃப்டிக்கு இது வேணா வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பப்பாளி செடியெல்லாம் நல்லா க்ரோத் எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ நல்லா வந்து வரட்டும். ஸோ அது நல்லா பெருசாகி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த எலும்பொட்டி தழை செடியுமே வந்து நல்லா இருக்கு. இந்த காற்று மழை அடித்தா மட்டும் செடிங்கள்லாம் வந்து சாஞ்சிடுதுங்க, அதுதான் கொஞ்சம் பயம். இங்கே பாருங்க, இது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், சேப்பக்கிழங்கு செடி. முடக்கத்தாங்கீரை, மல்லிச்செடி, சில மிளகாய் செடியும் இருக்கும். இங்கே குண்டு மிளகாயும் இருக்கும், நீட்டு மிளகாயும் இருக்கும். இதுவுமே வந்து சேப்பக்கிழங்கு தான். நம்ம வீட்டிலேருந்து காய்கறி கழிவு வேஸ்டேஜ் எடுத்துட்டு வரோம் இல்லையா, அதில் இருந்து முளைச்சி வர்றதுங்க. இது நான் தானாலாம் எதுவும் போடலை. இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி செடி, இதுவுமே சூப்பராக வருது. கூடவே வந்து தொட்டாச்சிலிங் செடியுமே வருது. இந்த முருங்கை செடி பாண்டிச்சேரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. பாருங்க சூப்பராக வருது. அங்கங்கே வந்து கொஞ்சம் பூச்சி அடிக்குது, பார்ப்போம், நல்லா வளரட்டும். இந்த கொய்யா செடி பாருங்க,
நல்லா வந்து பிங்கிஷாக இருக்குது. ஸோ இது வந்து அநேகமாக வந்து இந்த செடியாக தான் இருக்கும். ரெட் கொயக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உள்ளே வந்து ரெட்டாக இருக்கும், மேலே க்ரீனாக இருக்கும். இது மல்கோவா மாம்பழ செடி நல்லாவே வருதுங்க. ஸோ ஒவ்வொரு லீஃப் இதுலேயும் வந்து 3 கிளை வருது. நல்லா இருக்குது, சூப்பராக. நம்ம கட் பண்ணி விடணுன்ற அவசியம் இல்லை. ஃபைனலி இங்கே பாருங்க, இந்த கொயா செடி சூப்பராக வர ஆரம்பிச்சிடுச்சு. எப்படின்னா இது வந்து என் தங்கச்சி வீட்டிலேருந்து பெரிய செடியாக பிடிங்கிட்டு வந்து வச்சேங்க. அது வந்து எப்படி வருமோன்னு தெரியலன்னு பழைய இலையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சேன். நல்லாவே வருது. இதுவும் என்ன கொயாக்கான்னு தெரியல. ஆனால் இது வந்து இந்த ஸ்டெம்லாம் பார்த்தா பிங்காக இருக்குது. மேபி நாட்டு கொய்யாக்காவா இல்லை அந்த பிங்க் கலரில் வருமே அந்த கொய்யாக்காவான்னு தெரியல. பழம் வந்த பிறகு நான் சொல்கிறேன் அது என்ன கொய்யாக்கான்னு. சொத்து கத்தாலெல்லாம் வச்சுருக்கோம். நம்ம வீட்டு செல்லக்குட்டியுமே வந்துட்டான். வண்டி சவுண்டு கேட்டால் போதுங்க, நாங்கள் தான் வரோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம் கரெக்டாக. ஸோ அதனால் வந்துட்டு ஆகணுமே. அவனுக்கு பால் பிஸ்கெட் வச்சுட்டு இப்போ தீபாவளிக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோங்க. ஸோ ரெண்டல் ஹவுஸில் ஒரு சின்ன மன கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீட்டில் எந்த சுதந்திரமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. பட்டாசுலாம் வெடிக்கக்கூடாது, இங்கே வைக்கக்கூடாது, அங்கே வைக்கக்கூடாதுன்ட்டு என்னென்ன ரூல்ஸ்லாம் போடுறாங்க. ஏன் இப்படி இருக்காங்க ஹவுஸ் ஓனர்லாம் அப்படின்னு எனக்கும் தெரியல. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ரெண்டல் ஹவுஸில் இருந்து கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் கூட என்ஜாய் பண்ண முடியலங்க. குழந்தைங்க ஆசையாக பட்டாசு வெடிக்கணுன்னா கூட வெடிக்க முடியல. இங்கே வைக்கக்கூடாது, அங்கே வைக்கக்கூடாது அப்படின்னோன்னா குழந்தைங்களுக்கு ஒரே மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே வீடுமே வந்து ரெண்டல் விட்டுட்டோம் நாங்கள் எங்கள் வீட்டை. ஸோ அதனால் ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஃபார்ம் அண்டை வந்து வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எவ்வளோ பேர் இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். என் பசங்களுமே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்த உடனே. தோரை செடி ஒரு செடி ஏன் காஞ்சி இருக்குன்னு தெரியல, ஒரு மாதிரி பழுத்து இருக்கு. ஸோ அது வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இதில் நிறைய துவரை வந்திருக்குங்க. இந்த துவரையெல்லாம் வந்து பறிக்கணும். கொஞ்சம் நல்லா முத்தின பிறகு பறிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருக்கேன். ஆனால் ஓரளவுக்கு முத்திடுச்சு. முடிஞ்சால் இன்னைக்கு கொஞ்சம் பறிச்சிருவேன். ஸோ இன்னொரு கலையில் வந்து பூக்கள் நிறைய எடுத்துருக்கு பாருங்க. பொதுவாக வீட்டுக்கிட்ட வந்து துவரை செடி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதுலேயுமே இது மலை துவரை. இது ஃபார்மில் தான் இருக்குது, அதனால் வீட்டில் இல்லை அதனால அப்படியே விட்டுட்டேன். இருக்கட்டும், அப்புறமா வேணா எடுத்துடலாம், வேணுன்ற அளவுக்கு ஈல்டு எடுத்துட்டேன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, கரிசலாங்கண்ணி செடி. வெள்ளை கரிசலாங்கண்ணி பச்சை பசேல்னு நல்லா இருக்கு. இதுலேயுமே வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணியுமே இருக்கு. சின்னதாக ஒரு செடி நட்டா போதுங்க, சூப்பராக வந்துடும். இங்கே பாருங்க, பச்சை மிளகாய் இந்த ஒரு செடியில் வந்திருக்கு. வரட்டோம்னு வச்சுருக்கேன். நிறைய வந்து பறிச்சிட்டும் போயிருக்கேன் வீட்டுக்கு. இதில் இன்னும் கத்திரிக்காய் வந்து வரலங்க, ஏன்னு தெரியல. பெருசாக வருது செடி, முள்ளு கத்திரிக்காய் செடி. பார்ப்போம் எப்போதான் இது பிஞ்சு எடுக்குது அப்படின்னு. மல்லிப்பூ செடியெல்லாம் அப்படியே கொஞ்சம் இப்போதான் பிக்கப் ஆகுது. க்ளீன் பண்ண உடனே வந்து ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா செடிகளுமே வந்து நல்லா வந்து துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. கட் பண்ணி விட்டுட்டேன், ஏன்னா லீஃப்லாம் வந்து நிறைய செடி பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்க, திரும்பவும் அதே மாதிரி அடிக்குது. இது ஏன் அடிக்குதுன்னா என்னால் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பில்லுங்க வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். களைச்செடியெல்லாம் வந்து நம்ம எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணாதான் அது வந்து நல்லா வரும் செடிங்க. அச்சிச்சோ, இங்கே பாருங்களேன், போன வாரம் வரப்போ பூ வந்து எடுத்திருக்கு பிஞ்சு சின்னதா அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட்டு போனேன். எப்போ வந்து இது ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கா இல்லை கொட்டி பூச்சான்னு தெரிலங்க. இது வந்து ஆவாரம் பூச்செடி. இங்கே பாருங்க, இது ஒரே ஒரு பூ தான் இருக்கு. அதையுமே வந்து ஏதோ மென்னுட்டு இருக்கு, பூச்சி அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்கு ஒரு ஆவாரம் பூச்செடி வைக்கிறது நல்லதுங்க. இப்போ தான் வந்து நிறைய இஷ்யூ வந்து சொல்கிறாங்களே. நம்ம வந்து சுகருக்கெல்லாம் வந்து போய் வெளியில் அந்த ஆவாரம் பூ இதெல்லாம் வாங்குகிறோம், காஞ்சி போனதெல்லாம் வாங்கி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். இப்போ எங்கள் மாமியாருக்கெல்லாம் சுகர் இருக்குது அப்படின்றதுனால அதெல்லாம் கொடுக்குறேன். ஸோ அது வந்து நம்ம லைவாகவே செடி வச்சு அதிலேருந்து பறித்து பூ போட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா. அதுக்காகவே வந்து நான் அதை வச்சுருக்கேன். ஆவாரம் பூச்செடி எவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்க. இதில் நான் வந்து இவ்வளோ சைஸ் தான் வாங்கிட்டு வந்தேன், சின்னதாக தான். 80 ரூபான்னு வாங்கியிருந்தேன் ஒரு செடி. இப்போ ஓகே, ஓரளவுக்கு பிக்கப் ஆகிடுச்சு. ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வாங்கிட்டு வந்துச்சு. இது வந்து கிளை, நம்ம வீட்டில் இருந்து செம்பருத்தி கிளையிலேருந்து உடச்சி எடுத்து வந்து வச்ச செடி. சூப்பராக வந்து வந்துருச்சுங்க, நல்ல க்ரோத்து பாருங்கள். ஒரே ஒரு கிளை தான்.
இது வந்து ரெட் கலர். இது வந்து ரெட் கலர்ல பூக்கும் இல்லையா, டார்க்கா, அந்த செம்பருத்தி செடி. ஸோ நான் ஒவ்வொரு தடவையுமே இது வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, புதுசா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த வீடியோவை நீங்க போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ பார்க்காதவங்களுக்கு இதுல சொல்லும் போது புரிஞ்சுப்பீங்க. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இது என்ன கலர் செடி தெரியல, ஒயிட்டா பிங்கான்னு. நானும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வரட்டும்னு. இன்னும் வந்து அரும்பு எடுக்கல. இங்க பாருங்க, பப்பாளி செடி வந்து நல்லா வந்துருச்சு.